ஹாய் டியர் சின்ன குட்டீஸ், நம்ம பார்க்க போகிற ஸ்டோரி என்னென்னா, ஜங்குக்குடைய மை செகண்ட் ஹஸ்பண்ட் தாண்டா பார்க்க போகிறோம். போன பாட்டு இதோட முடிச்சிருப்போம் அப்படின்னா, வயன் அண்டு மினி அவங்க வெளியே போயிருந்திருப்பாங்க. இதோட முடிச்சிருப்போம்டா. இப்போ ஸ்டோரியோட ஸ்டார்டிங் சீன்லேயே நம்ம வயன் மினி சைடு பார்த்தோம் அப்படின்னா, அவங்க 2 பேரும் ஒரு ஸ்டேஷ்னரி ஷாப்புக்கு போய் மினிக்கு தேவையான எல்லா பொருட்களையும் வாங்கிட்டு வெளியே வந்துட்டுருக்காங்க. வெளியே வந்துட்டுருக்கும்போது அதாவது அவங்க நடந்து வந்துட்டுருக்காங்க. அப்போ அந்த டயத்தில் முன்னாடி, அதாவது ஆப்போசிட் சைடில் நம்ம ஜின், ஜங்குக், ஜிமினா அந்த 3 பேரும் வண்டியில் வந்துட்டுருப்பாங்க. அப்போது எதேர்ச்சியாக நம்ம மினி வந்து ஜிமினை பார்த்துட்டு, அக்கா அக்கா இங்கே பாரேன், இங்கே பாரேன், ஏ ஒய நீங்கள் பாரேன், ஏ என்னாடி இங்கே பாரு, இது ஜிமின், நான் தான் சொன்னேன்ல அவங்க வெளியே வர எனக்கு சவுண்டு கேட்டுச்சுன்னு, அங்கே பாரு அங்கே வந்துட்டுருக்காங்கப்பா, கேட்டிருக்கு. ஓ அப்படியா, எனக்கு எதுவும் கேட்கல, உனக்கு அவருடைய நினைப்பு அதிகமாக இருக்குதுன்னு நினைக்கிறேன், அதனால தான். பார்த்துடி, இந்த காலத்து பசங்களை நம்ப முடியாது, பார்த்துக்கோ, அவ்வளோதான் நான் சொல்லுவேன். நீ மட்டும் இங்கே பாரு, என் கதையை இழுக்கக்கூடாது, என் கதையை இழுத்தேன்னா உனக்கு அவ்வளோதான் மரியாதை. சரி ஓகே, சீக்கிரம் வாடி, பாப்பா அழுகப்படுறேன், நான் அம்மா கிட்ட விட்டுட்டு வந்திருக்கேன் பாப்பாவை. ஆமாம் வா போகலாம் அப்படின்னு அவங்க 2 பேரும் நடந்து போயிட்டாங்க. நம்ம ஜின், ஜங்குக், ஜிமின் இவங்க 3 பேர் வந்து ஒயினை மினியையும் பார்க்கல. இதை கட் பண்ணிவிட்டு அப்படியே இந்த சைடு நம்ம அரோரா சைடு காமிச்சோம் அப்படின்னா, அரோரா வந்து அவங்க மாமியார் கிட்ட சொல்லிட்டுருக்காங்க, அத்தை என் தங்கச்சி இப்போவே வரானா அவங்க எங்கள் அம்மா அப்பாவோட, அதனால தான் நான் ஈவினிங் போயிட்டு அவங்கள கூப்பிடணும். ஈவினிங் உங்களுக்கு எதுவும் ஒர்க் இருக்கா, நம்ம 2 பேரும் சேர்ந்து போய் கூப்பிட்டு வந்துடலாம் காரில். இல்லைம்மா, ஏற்ற வீட்டில் இன்றைக்கி ஈவினிங் பார்ட்டி வச்சுருக்காங்க, புதுசாக வந்திருக்காங்களாம், ஸோ அதனால தான் நம்ம எல்லாரையும் கூப்பிட்டாங்க. அப்போ நீ வரலையா? இல்லை அத்தை, என்னாலலாம் வர முடியாது, நீங்கள் போயிட்டு அட்டன் பண்ணிட்டு வாங்க பார்ட்டியை, நான் வீட்டில் அம்மா அப்பாவை பார்த்துட்டு தங்கச்சியை பார்த்துட்டு இருக்கேன். இன்றைக்கி 2 நாள் கழிச்சு தானே வரேன்னு சொன்னாங்க. ஆமாம் அத்தை, 2 நாள் கழிச்சு தான் வரேன்னு சொன்னாங்க. ஆனால் அப்பாவுக்கு வந்து ஏதோ ஒர்க் இருக்காமா, 2 நாள் கழிச்சு வர முடியாமா, ஸோ அதனால இன்றைக்கே வந்து நான் விட்டுட்டு போகிறேன், பார்த்துக்கோ, பார்த்துட்டு எந்த காலேஜ் அப்படின்றத நீ சூஸ் பண்ணி கொடுத்துருன்னு சொன்னாங்க. அதான் அவங்க வந்துட்டு சண்டே டியூஸ்டே ஈவினிங் அவங்க போயிடுவாங்களாம். வென்ஸ்டே தான் நம்ம பார்க்க போகிறோம், ஸோ அதனால தான் அத்தை. ஓகேம்மா சரி, இப்போ நீ கூப்பிட போறியா? இல்லை, நான் இப்போ கொஞ்சம் எனக்கு ஒர்க் இருக்குது, நான் வெளியே போகிறேன், அதை சொல்லலான்னு தான் நான் வந்தேன். சரி ஓகேம்மா. என்ன ஜங்குக், ஜிமின் காணோம்? ஜின்னாம்மா, அவங்க 3 பேர் வெளியே போயிருக்காங்க. ஓ ஓகேத்த அப்படின்ட்டு அவங்க போயிட்டாங்க. நம்ம மாமியார், அதாவது நம்ம ஜங்குக்குடைய அம்மா பார்த்துட்டு, இவங்க 2 பேரும் எப்போ தான் ஒன்று சேர போகிறாங்களோ, எனக்கு ஒன்றும் புரியலை. இவங்க 2 பேரும் என்ன தான் மனசை நினச்சிட்டு இருக்காங்கன்னு தெரியல. எனக்கு ரொம்ப கவலையாக இருக்குது. இவங்க 2 பேரும் நினச்சா தான். இவங்களுக்கு பின்னாடி இவனோட ஃப்ரெண்டுக்கெல்லாம் கல்யாணமாகி அவங்களுக்கு குழந்தையே பிறந்துச்சு. இவங்களுக்கு கல்யாணமாகி 3-4 வருஷம் ஆச்சு. எப்போ தான் கல்யாணம் பண்ண போகிறாங்களோ எனக்கு ஒன்றும் புரியல அப்படின்னு அவங்க புலம்பிட்டு போயிட்டாங்க. அவங்க ஹஸ்பண்டு பார்த்துட்டு, என்னடி ரொம்ப புலம்புற ஆள்கிட்ட இருக்குது? ஆமாங்க, இந்த ஜின்னு இந்த அரோராஸ் லைஃபை தாங்க என்னால் பார்த்துக்க முடியல. ஏன்டி, என்னாச்சு அவங்க லைஃபுக்கு? ஆமாம், அவங்க 2 பேரும் இன்னும் ஒன்று சேரல, ஒரு குழந்த அது எதுவுமே வரல. நீ உனக்கு புரியுதா இல்லையா, நம்மளாக தான் பிடிச்சி கல்யாணம் பண்ணி வச்சோம். சுத்தமாக இல்லை, அந்த பொண்ணுக்கு விருப்பமே இல்லை. எனக்கு அதுக்கப்புறம் தான் தெரிய வந்துச்சு. தெரிஞ்சிருந்துச்சுன்னா நான் வந்து கல்யாணம் பண்ணி வச்சுருக்க மாட்டேன், ஜின்னுக்கு வேறு பொண்ணு பார்த்துருந்துருப்பேன். அதுக்கப்புறம் தான் அவனோட அப்பன் எனக்கு சொல்கிறான், நான் வந்து என் பொண்ணுக்கு வந்து இதில் விருப்பம் இல்லைடா, நாங்களாக தான் ஃபோர்ஸ் பண்ணி கல்யாணம் பண்ணி வச்சோம். நான் அவனை பிடிச்சி திட்டுனேன் தெரியுமா? எங்கே இப்போ பிடிக்கலன்னே என்னங்க, பிடிச்சி எத்தனை பேர் வாழலை, பிடிக்காம கல்யாணம் பண்ணிட்டு இப்போ எத்தனை பேர் பிடிக்காம பிடிச்சி வாழ்கிறது இல்லையா? நீங்கள் நம்ம பையன் பாருங்க, நம்ம பையனுடைய லைஃப்பையும் கொஞ்சம் நினச்சி பாருங்கள். நீ வந்து ஃபோர்ஸ் பண்ணி அவங்க 2 பேரையும் வாழ வைக்கணும்னு நினைக்கிறேன். நான் வந்து என்ன நினைக்கிறேன்னா, அவங்க 2 பேத்துக்கு செட் ஆகலையா, அவங்க பிரிஞ்சு போயிட்டுன்னு தான் நான் நினைக்கிறேன். அவங்க 2 பேத்துக்கு செட் ஆகலைன்னா அவங்க 2 பேர் டிவோர்ஸ் பண்ணிட்டு அவங்கவுங்களுக்கு பிடிச்ச லைஃப்பை பார்த்துட்டு போயிடலாம். அந்த பொண்ணுக்கு சிங்கிளாக இருக்க தான் பிடிச்சிருக்கான். அவங்க அப்பா கிட்ட நான் கேட்டேன். ஸோ அதனால் அந்த பொண்ணு சிங்கிளாகவே இருந்துட்டு போட்டோம். நம்ம பையனுக்கு நம்ம பிடிச்ச பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணி வைப்போம். பிடிச்ச பொண்ணு என்ன, அவனுக்கு பிடிச்சி இவங்களுக்கு பிடிச்சி 2 பேரும் பேச வச்சு நம்ம கல்யாணம் பண்ணி வைப்போம். ஏன்னா இப்போ இந்த பொண்ணுக்கிட்ட நம்ம 2 பேரும் அந்த பொண்ணு அவங்களையும் ஜின்னையும் அந்த பொண்ணையும் நம்ம பேச வைக்கல. அதனால தான் மனசுக்குள்ளது ஒருத்தவங்க பேசிக்க முடியலை. அவசரமாக கல்யாணம் பண்ணி அந்த பொண்ணை ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணி கல்யாணம் பண்ணி வச்சுருக்கோம். சரியா? அந்த பொண்ணுக்கு ஒரு மனசு இருக்குது. ஏங்க நீங்களே இப்படி பேசுகிறீங்க? எப்படியாவது பிடிக்கிற வைக்கிற மாதிரி பண்ணுங்கங்க. இப்போ தான் உங்ககிட்ட சொன்னேன், ஃபோர்ஸ் பண்ணி யாரையுமே உள்ளே வச்சிட்ருக்க முடியாதுன்னு. உனக்கு புரியாதா? சும்மா நானும் பார்த்துட்ருக்கேன், அந்த அப்படியே வாழ வைனா எனக்கு புரியல. போடி முதல்ல. ஐயோ, இவர் ஒருத்தர்
பிடிக்காம நான்லாம் இவர் கூட வாழலையா? ஏய் அது உன் காலம், இது இவங்க காலம். பிடிக்காம கல்யாணம் பண்ணி நம்ம 4 3 பிள்ளைங்கள பெற்று அது அடுத்த விஷயம். இப்போ பிடிச்சிருந்தா மட்டும்தான் எல்லாமே பண்ணுதுக பிள்ளைங்க. பிடிக்கலைன்னா விலகிட்டு போயிடுதுக. ஸோ அதனால நீ வந்துட்டு கொஞ்சம் அமைதியாயிரு சரியா? நான் பார்த்து பேசிக்கிறேன் ஜின்னுக்கிட்ட. இப்போ வருமானலாம் வந்துட்டு நான் பேசிக்கிறேன். என்னமோ பண்ணி தொலைங்க அப்படின்னு அவங்க அம்மா, அதாவது நம்ம ஜின்னுடைய அம்மா வந்து போயிட்டாங்க. இப்போ அந்த டயத்தில் நம்ம ஜின்னு, ஜங்குக்கு, ஜிமின்லாம் உள்ளே வராங்க. ஜின்னு எல்லாருமே உள்ளே வராங்க. அப்போது நம்ம ஜின்னுடைய அப்பா வந்து ஜின்னை பார்த்துட்டு, டேய் ஜின் இங்கே வாடா. என்னப்பா சொல்லுங்கள், உட்கார்றாங்க. சொல்லுங்கப்பா. இப்போ என்ன நீ லைஃப்பை ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி ஏதாவது ஐடியா இருக்கா இல்லையா? என்னப்பா நீங்களே தெரிஞ்சுக்கிட்டு தானே பேசுகிறீங்க. அந்த பொண்ணுக்கு என்னை பிடிக்கவே இல்லைப்பா. 4-3 வருஷமாக அதுதானப்பா நானும் சொல்லிட்டுருக்கேன். அவள்கிட்ட பேசவும் முடியல. பேசினா ஓடி போயிடுறா. வெளியே நான் கூப்பிட்டு பார்த்துட்டேன், எல்லாம் பண்ணி பார்த்துட்டேன். சரிடா, அப்போ நீ ஒன்று பண்ணு. நீ வந்து டிவோர்ஸ் கொடுத்துடு அருணாக்கு. நம்ம வேறு பொண்ணு ஒன்று பார்த்துக்கலாம். அந்த பொண்ணு, அதாவது இனிமேல் பார்க்குற பொண்ணுக்கிட்ட நீ பேசி அந்த பொண்ணுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நீ மேரேஜ் பண்ணிக்கோ. இல்லைன்னா நீ அடுத்து உன்னுடைய லைஃப்பை பார்த்துக்கோ. அக்கா உனக்கு ஃபோர்ஸ் பண்ணலை. ஏன்னா ஃபோர்ஸ் பண்ணி மேரேஜ் பண்ணி வச்சு தான் இப்போ அந்த பொண்ணு உன்கிட்ட வாழ முடியாமல் இருக்குது. நீ வந்து அருணாக்கிட்ட சொல்லி டிவோர்ஸ் கொடுத்துரு சரியா? இதை வந்து நான் வந்து அருணாக்கிட்ட பேச முடியாது, இதை நீ தான் பேசணும். ஸோ அதனால் நீ அருணாக்கிட்ட நான் உனக்கு டிவோர்ஸ் கொடுக்குறேன்னு சொல்லி டிவோர்ஸ்க்கு போய் நீ அப்ளை பண்ணிட்டு வந்துடு. என்னப்பா ஜின், எனக்கு புரியுது உனக்கு இப்போ அருணாவை பிடிச்சிருக்கு. மேரேஜ் பண்ண புதுசில் ஏதோ வாழ தெரியாமல் பிடிக்காமல் இருந்தீங்க. ஆனால் இப்போ உனக்கு அருணாவை பிடிச்சிருக்குன்னு எனக்கு தெரியுது. ஆனால் அருணாவுக்கும் உன்னை பிடிக்கணும்டா. பிடிக்காமல் எப்படி வாழ வைக்க சொல்கிற நீயே சொல்லு. அப்போ நம்ம ஜங்குக்கு வந்து அவங்க அப்பாவை பார்த்துட்டு, என்னப்பா நீயே இப்படி பேசுகிற? அண்ணனோட லைஃப்ப்பா இது. நீ யாரை பார்த்துப்பா நீ கல்யாணம் பண்ணி வைப்ப? யாருன்னு நான் இனிமேல் நான் பார்க்க போகிறதில்ல. இவனா பார்த்து பேசி பிடிச்சிட்டு வரட்டும். இனி நான் பார்க்க போகிறதெல்லாம் கிடையாது. ஏன்னா நான் பார்த்து வச்சு தான் பாவம் என்னோடய லைஃப் இப்படி இருக்குது. நான் அந்த பொண்ணை குறை சொல்லலை. ஏன்னா அந்த பொண்ணுக்கிட்டே நம்ம எதுவுமே கேட்டு முறைப்படி கல்யாணம் பண்ணலை. அந்த பொண்ணுக்கு பிடிக்காம அவங்க அப்பா ஃபோர்ஸ் பண்ணியிருக்காங்க சரியா? டிவோர்ஸ் கொடுத்துருட்டோம் உங்கள் அண்ணன். புரியுதாடா? உங்கள் அண்ணனோட லைஃப்பை நீங்களே கெடுக்காதீங்க, அந்த பொண்ணு லைஃப்பை நீங்களே கெடுக்காதீங்க. பிடிக்காமல் ஒருத்தருக்கு ஒரே மூஞ்சியை பார்த்துட்டு வாழ முடியாதுடா. அது நரக வேதனை. அதாவது இப்போ கல்யாணம் பண்ணிட்டு பின்னாடி பிடிக்கும் அப்படின்றதுலாம் இந்த காலமே கிடையாது. பிடிச்சிருந்தா மட்டும்தான் அந்த பொண்ணுங்க இப்போ எல்லாமே பண்ணுதுக்கு. பசங்களும் எல்லாமே பண்ணுறாங்க. உங்களுக்கே தெரியும் நினைக்கிறேன் நான் என்னத்தை மீன் பண்ணுறேன்னு. பிடிக்கல அப்படின்னா விலகி போயிடுதுங்க சரியா? நல்ல பொண்ணுங்களும் இருக்காங்க, இப்போ கெட்ட பொண்ணுங்களும் இருக்காங்க. இப்போ நான் எதுவும் சொல்லலை. இப்போ நான் ஆரோரா மேலே எந்த தப்புமே நான் சொல்லலை. ஆரோரா ரொம்ப நல்ல பொண்ணு தான். ஆனால் அந்த பொண்ணுக்கு ஏன்னா அந்த பொண்ணுக்கு வந்து சிங்கிளாக இருக்க தான் பிடிச்சிருக்கு. அவங்க அப்பா கிட்டே நான் கேட்டேன். அவங்க அப்பா என் ஃப்ரெண்டு தானே. ஸோ அதனால் நான் சொன்னேன், அவளுக்கு இந்த கல்யாணத்தில் இஷ்டம் இல்லைடா, நாங்களே தான் பிடிச்சி கல்யாணம் பண்ணி வச்சோம். நீ கேட்டேன்னு அந்த வீட்டில் சந்தோஷமாக இருப்பான்னு. நீ அவங்க அப்பாவை பார்த்து பேசணும். அப்படியா? ஏன்ப்பா அப்படி பண்ணுறீங்க? புரிஞ்சுக்கோடா. ஜின், நீ ஆரூரா மேலே இருந்தானா பார்த்து இது பண்ணிட்டு வா. அப்போ அவங்க அம்மா கிச்சன்லேருந்து ஆரூரா வெளியே போயிருக்காங்க. அவங்க அம்மா அப்பா வராங்களா, கூப்பிட போயிருக்கா. நல்ல விஷயமா போச்சு. இப்போவே நம்ம பேசிடலாம். பேசி இது பண்ணி வச்சிடலாம், டிவோர்ஸ் பண்ணி வச்சிடலாம். ஏன்னா அவங்க அப்பா அம்மா முன்னாடியே இது நல்லது தானே. இதுவும் அவங்க அம்மா அப்பா பின்னாடி தெரிய வந்து அவங்க கஷ்டப்படுறத விட இப்போயே நம்ம எதாக இருந்தாலும் பார்த்துக்கலாம். சரிப்பா, ஓகேப்பா ஜென், கவலைப்படாத. உனக்கு நல்ல லைஃப் நாளைக்கு அமையும் சரியா? நீ என்னன்னு பார்த்து பண்ணிவிடு. சரி ஓகேப்பா அப்படின்னு அவருக்கு மனசே இல்லாமல் அங்கேருந்து எந்திரிச்சு போகிறாப்புல. நம்ம ஜக்குக்கு ஜிமின்னு பார்த்துட்டு, அவன் என் அண்ணனோட லைஃப் இப்படி ஆயிடுச்சு, எல்லாம் ஒன்றால தான்மா அப்படின்னு அவங்க அப்பாவை திட்டிட்டு போய் அவங்க அம்மாவை திட்டிட்டு போயிட்டாங்க. இப்போ எதுக்குங்க இப்போ என்ன திட்டுறான் அவங்க 2 பேரும்? ஆமாம், நீ தானே பிடிச்சி கல்யாணம் பண்ணி வச்சா. அப்போ இல்லை, நானாக கொண்டு வந்தேன் அந்த பொண்ணை, ஃப்ரெண்டோட பொண்ணு நீங்கள் தான் கூப்பிட்டு வந்தீங்க. நான் தான் கூப்பிட்டு வந்தேன். நான் ஒரு தடவை சொல்கிறேன் இல்லை, அந்த பொண்ணுக்கு பிடிச்சிருக்கா இல்லையா கேளுன்னு. நீ தான் அந்த பொண்ணுக்கு பிடிக்கலைனாலும் பரவாயில்ல, அந்த பொண்ணையை பையன் கூட வாழ்ந்து தான் ஆகணும், நீ தான் ஃபோர்ஸ் பண்ணி கூப்பிட்டு வந்த. நல்லா மாமியார் மாதிரியாடி இருக்க. பிடிக்கலைனாலுமே படுத்து பிள்ளையே பெற்றுக்குன்னு சொல்லுவோம் போல. நீ என்னங்க இப்படிலாம் பேசுகிறீங்க? நீ இப்படி பேசி நான் பார்த்ததே இல்லைங்க. நீ ஒரு நாள் உன் ஃப்ரெண்டுக்கிட்ட பேசினதை நான் கேட்டேன். நீ என்ன சொன்ன? உன் ஃப்ரெண்டுக்கிட்ட அதாவது பக்கத்து வீட்டு அந்த பொண்ணு எப்படித்தாலும் இந்த பேசிகிட்டே இருக்குங்க. அதுக்கிட்ட நீ என்ன சொன்ன? அவளுக்கு பிடிக்கலைனாலுமே இப்போது
இப்போது பையன் கூட படுத்த பிள்ளையை பெற்று கொடுத்தாகணும். இல்லை எனக்கு புரியல, நீ இப்படி இருப்பேன்னு நான் கொஞ்சம் கூட நினச்சே பார்க்கல. இப்படிலாம் பேசுகிறீங்க? அவன் என்னடானா மருமகளுக்கு பிள்ளை பெற்றுக்கிறதுக்கு வக்கு இல்லையா அப்படின்னு அந்த பொண்ணு கேட்குது. அதுக்கும் நீ நான் எப்படியாவது என் பிள்ளையை எதையாவது பண்ணியாவது இது பண்ணிடுவேன்ட்டு இது ஒரு மாமியை பேசுகிற பேச்சா? உன்னையாவது நல்லவன் நினச்சிங்க. இங்கே பாரு, ஒழுங்கா அந்த பிள்ளையோட மனசு புரிஞ்சுக்கிட்டு இங்கே இருக்கிறதா இருந்தால் இது இல்லையா, நீ என்கிட்ட டிவோர்ஸ் பண்ணிட்டு ஓடி போயிரு. இன்னும் நாளைக்கு நினைக்கிறேன் 2 பசங்க நமக்கு இருக்காங்க, அந்த 2 பசங்களுடைய வரப்போகிற பொண்ணுங்கள்ட்டே நீ தான் பேசுவோம். நான் இப்போ கண்டுக்கலன்னு வச்சுக்கோங்க, நாளைக்கு நீ அந்த பொண்ணுங்களை ரொம்ப கொடுமைப்படுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இப்போதான் உன்னுடைய சுயரூபெல்லாம் எனக்கு வெளியே வருது. நான் ஒளிஞ்சு மட்டும் அதை நான் கேட்கலைன்னா இந்நேரம் நீ அந்த ஆர்வ பிள்ளை என்ன வேணாலும் பண்ணியிருப்பேன். ஏங்க இப்படி பேசுகிறீங்க? நான் நல்லது தானே சொன்னேன், நம்ம பையன் நல்லதுக்கு. என்ன நம்ம பையன் நல்லதுக்கு? நீ உங்கள் பையனுடைய சந்தோஷத்தை மட்டும் தான் பார்க்குறேன், நான் அந்த பொண்ணுடைய சந்தோஷத்தையும் சேர்த்து பார்க்குறேன். 2 மனமும் சேர்ந்தால் மட்டும்தான் அங்கே வாழ்க்கை இருக்கும். ஒரு மனசு மட்டும் சேர்ந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, அங்கே வாழ்க்கையே இருக்காது. அதை ஃபஸ்ட்டு நீ புரிஞ்சுக்கோமோ. முதல்ல வந்துட்டா பேசுகிறதுக்கு பக்கத்து வீட்டுக்காரங்க வீட்டுக்காரங்களை வச்சு காசிப் பேசி என்னத்தை தான் கிழிக்க போறியோ. சரி அப்படின்னு அவங்க அப்பா திட்டிட்டு அங்கேருந்து கிளம்பிட்டாங்க. ஜங்குக்கும் ஜிம்மின்னு பார்க்குறாங்க. அம்மா அப்பாவுக்கு இவ்வளோ கோவம் வருமா? இப்படி கோவம் நான் பார்த்ததே இல்லைடா. அம்மா பேசுனது தப்பு தான் போல், நம்மளுக்கே கோவம் இல்லை, அப்பா கோவம் வராதா? சரி ஓகேன்னு அவங்க 2 பேருமே கிளம்பிட்டாங்க மேலே. டே டைம் ஸ்கிப் ஆகி ஈவினிங் ஆகுது. இப்போ நம்ம ஒயின் வீட்டு சைடு காமிச்சோம் அப்படின்னா அவங்க பார்ட்டிக்கான எல்லா டெக்கரேஷனையுமே நம்ம மினி ஒயின் எல்லாருமே சேர்ந்து பண்ணி இப்போ அவங்களும் ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு வந்துட்டாங்க. அந்த குட்டி குழந்தைக்கு அழகாக ஃப்ராக்லாம் போட்டு அந்த மேலே அந்த தமிழ்லைனில் இருக்குல்ல அந்த மாதிரியான ஹேர் பேண்டெல்லாம் போட்டு அழகாக இருக்குது அந்த குட்டி குழந்த. நம்ம ஒயினுடைய அம்மாலாம் பார்த்து கொஞ்சுறாங்க. என் தங்க பிள்ளை அழகாக இருக்கா, என் தங்க பிள்ளை அழகாக இருக்கா, கொண்டாடி நான் பார்த்துக்கிறேன்னு பிடுங்கிட்டே போயிட்டாங்க. ஒயன் பார்க்குறாங்க, ஐயோ என் பிள்ளையை நீ விட மாட்டாங்களே, நீ வரங்கிட்டு ஃபுல்லாக என் பிள்ளையை கொடுத்து எங்கள் அம்மா என் பிள்ளையை ஒன்றும் இல்லாமல் ஆக்கிவிடும். ஏன் மினி எனக்கு ரொம்ப பயமாக இருக்குடி எங்கள் அம்மா நினச்சாலே. ஏன்க்கா என்னாச்சு? பிள்ளையை இப்போ நீ வரங்கள்கிட்ட கொடுத்து அந்த பிள்ளையை ஒரு மாதிரியாக போராடி தூக்கி எப்படி கொஞ்சம் போகிறாங்களே. நான் அம்மா கிட்ட சொல்லிட்டேன், பிள்ளையை யார்கிட்டையும் கொடுக்காத. அவங்க கிஸ் பண்ணி கன்னத்தில் ஃபுல்லாக இன்ஃபெக்ஷன் ஆகுது குழந்தைக்கு. நான் அம்மா கிட்ட எவ்வளோ சொல்லிட்டேன். அங்கே இந்தியாவில் இருக்கும் போதும் அதுதான் அம்மா பண்ணிச்சு, இப்போ அதுதான் பண்ணுது, அதுதான் பண்ண போகுது. எனக்கு என்ன பண்ணுறதே தெரில. சரிடி, பாட்டுக்கெல்லாம் வர ஆரம்பிச்சிருவாங்க, நீ இப்போ ஸ்நாக்ஸ் எல்லாம் ரெடி பண்ணி வை, எல்லாத்தையுமே எடுத்து வை. ஸ்நாக்ஸ் நம்ம தான் சாப்பாடுக்கு ஆர்டர் கொடுத்துட்டோமேக்கா. இது எப்போ? இப்போ தான் காலையில் வரும்போதே அம்மா அப்பாவுக்கு கால் பண்ணி சொல்லிட்டாங்க போல். அதான் அப்பா சரி நான் ஓகே நான் சாப்பாடுக்கு இங்கே கொடுத்துட்டு வந்துடுறேன் தெரிஞ்சவங்கள்ட்ட கேட்டு அப்படின்னு அப்பா சொன்னாங்களே. ஓ சரி ஓகேடி, என்னமோ நமக்கு எதுவும் வேலை இல்லாமல் இருந்தால் சரி. அப்போ நம்ம ஒயனுடைய வீட்டு டோர் அதாவது அந்த டோர் வழியாக யாரோ வர மாதிரி சவுண்ட் கேட்குது. யாருன்னு பார்த்தா நம்ம ஜின்னுடைய ஃபேமிலி தான். அதான் ஜின்னு, ஜிம்மின், ஜங்குக்கு, அவங்க அம்மா அப்பா எல்லாருமே வராங்க. நம்ம ஜிம்மின்லாம் வந்தோடனே எங்கே அந்த பிள்ளைன்ற மாதிரி எல்லாரையும் தள்ளி விட்டு ஜிம்மின், ஜங்குக்கு இவங்க 2 பேர் நின்றுருப்பாங்க. அவங்களுக்கு பின்னாடி அவங்க அம்மா அப்பா நின்றுட்டு இருப்பாங்களா, அவங்க எல்லாரையும் தள்ளி விட்டுட்டு தள்ளுங்க எங்கே மினி அப்படின்ற மாதிரி அவர் ஓடி வராரு. நம்ம ஜின்னு பார்க்குறாரு, இவனுக்கு என்னடா ஆச்சு இப்படி தள்ளி விட்டு ஓடி வரான். அவனா ப்ரோ நான் சொன்னேன் இல்லை ஒரு பொண்ணு வந்துச்சு அப்படின்னு, அந்த பொண்ணைத்தான் ப்ரோ அவன் ஆண் பார்க்குறதுக்கு ஓடுறான். அப்போது இங்கிட்டேருந்து மினி நடந்து வந்திருப்பாங்களா, மினி மேலே ஒரே இடி. நம்ம மினி அம்மா யாருடா டீ அறிவே இல்லையா அப்படின்ற மாதிரி திட்ட வந்துட்டு அப்படியே வாய மூடிட்டாங்க. நம்ம ஜிம்மின் தான் அவருடைய ஸ்மைலை காட்டியே மயக்கி விட்டாப்புல. வந்தோடனே இந்த பிள்ளை ஸ்டன்னாகி நின்றுட்டா. வந்தோடனே சிரிச்சிருப்பாப்புல. அதாவது இடித்தது மினி தான் தெரிஞ்சு, அவர் இடித்தோடனே பார்த்துருப்பாரு, பார்த்தா அது மினி தான். ஆனால் மினி பார்த்துருக்க மாட்டாங்க. ஸோ அதனால தான் யாருடான்னு அப்படியே பேசலாம்னு வந்திருப்பாங்க. ஜிம்மின் அப்படின்னு வாய மூடிட்டாங்க. நம்ம ஜிம்மினை பார்த்து மினி சிரிக்க, மினியை பார்த்து ஜிம்மின் சிரிக்க, நம்ம ஒயன் அங்கேருந்து பார்த்து கிரவம் இதெல்லாம் பார்க்க என் தலையெழுத்தில் எழுதியிருக்கு. ஐயோ அம்மா அப்பா வந்துடுவாங்களே, இவளை போய் நான் ஏதாவது பிரித்து விடணுமே, இல்லைன்னா விலை கொடுத்து இழுத்து பாக்கெட்டுக்குள்ளே போட்டு வந்துடுவா. ஏன் மினி அப்படின்ட்டு ஒயன் அங்கேருந்து ஓடி, ஏன் மினி இந்த பாரு என்னக்கா
லூஸ், அம்மா அப்பா உள்ள தாண்டி இருக்காங்க, நீ வாட்டுக்கு ஏதாவது பண்ண போய் அப்புறம் அம்மா அப்பா விளக்கமாக திட்டுட்டு நீ சேர்த்து அடிக்க ஒழுங்கு மரியாதையே வா. வாங்க உள்ளே வாங்க வாங்க. அங்கே ஆண்டி. ஆமாம்மா. அம்மா எங்கம்மா? அம்மா உள்ளே தான் இருக்காங்க ஆண்டி. நான் கூப்பிட்றேன் ஆண்டி, நீங்கள் உட்காருங்க. சரி ஓகேம்மா அப்படின்னு நம்ம ஒயின் வந்து அவங்க அம்மாவை கூப்பிட்டு போயிட்டாங்க. அம்மா அம்மா என்னடி இதுக்கிட்டே போய் கத்துற? அம்மா வந்துட்டாங்க மைத்த வீட்டில் இருந்து. வந்துட்டாங்களா? சரி ஓகே. எங்கே அங்கே வந்துட்டாங்களா? வாங்க நம்ம போய் என்னென்னு பார்த்து வெல்கம் பண்ணுவோம். சரி ஓகே. இந்தாம்மா நீ பாப்பாவை பிடிச்சிக்கோ. சரிம்மா. இல்லைம்மா நீ கூப்பிட்டு போய், எனக்கு கொஞ்சம் ஒர்க் இருக்குது, நான் என்னென்னு பார்த்து முடிச்சுட்டு வரேன். சரி ஓகேம்மா நீ என்னென்னு பார்த்து முடிச்சுட்டு ஆனால் சீக்கிரம் வந்துடு, வீட்டுக்கு ரூம்குள்ளேயே ரொம்ப இருக்காத. இல்லைம்மா நான் ஒரு மெயில் ஒன்று அனுப்பணுமா இந்தியாவுக்கு. ஸோ இந்தியா கம்பெனியில் இருக்க மெயிலுக்கு நான் அனுப்பணும். நான் என்னென்னு பார்த்து அதை அனுப்பிச்சிட்டு வந்து நீங்கள் பிஏ கேட்டால் மெயில் அனுப்பிச்சி விடுங்க மேம் அப்படின்னு. சரி ஓகேம்மா. நம்ம வயனுக்கு வந்து இந்தியாலையும் சரி கொரியாலையும் சரி 2 கம்பெனி இருக்குது. இந்தியாவில் அவங்க அதாவது அவங்க ஃப்ரெண்டு ஒருத்தவங்க பிஏவாக இருந்தாங்க நம்ம வயனுக்கு. இப்போ அவங்களாம் அங்கே சிஓவாக ஆக்கிட்டு இங்கே கொரியாவில் இருக்க கம்பெனியை நம்ம வயன் பார்த்துக்கிறாங்க. அங்கே இந்தியாவில் இருக்கிற கம்பெனியை நம்ம அவங்களுடைய ஃப்ரெண்டு ஒரு பொண்ணு ரஹான்னு சொல்லிட்டு அந்த ரஹான்ற பொண்ணு பார்த்துக்கிறான். இப்போ நம்ம அவங்க வெளியே போனாங்களே அவங்க அம்மா அப்பா சைடு பார்த்தோம் அப்படின்னா அவங்க அம்மா அப்பா வாங்க வாங்க எப்படி இருக்கீங்க அப்படின்னு கேட்குறாங்க. நாங்கள் நல்லா இருக்கோம் அப்படின்னு அவங்க ரேண்டமாக பேசிகிட்டு இருக்காங்க. என்னவோ ரொம்ப நாட்கள் ரொம்ப வருஷமாக பழகிட்டு இப்போ தான் பார்க்குற மாதிரி எப்படிலாம் இருக்கீங்கன்னு கேட்குறாங்க. சரி ஓகே. நம்ம ஜங்குக்கு வந்து பார்க்குறாரு, இது குழந்தை அழகாக இருக்கே, இது யார் குழந்தைன்ற மாதிரி விட்டு குறுக்குன்னு பார்க்குறாரு. இந்த மூஞ்சி எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கேன்னு விட்டு குறுக்குன்னு பார்க்குறாரு. அப்போ நம்ம நம்ம வயனுடைய அம்மா பார்த்துட்டு என்னவா பார்க்குற? இல்லை ஆண்டி இந்த குழந்தைய பையன் பொண்ணோட குழந்தைப்பா. உங்கள் பொண்ணுன்னா அதான்ப்பா பொண்ணு வயனா வருவானா காமிக்கிறேன்ப்பா. வயன்னா இந்த பொண்ணு என் 2வது பொண்ணுப்பா. முதல் பொண்ணு ஒருத்தி இருக்கா, அவள் வயன், அவளுடைய பொண்ணு தான்ப்பா. நம்ம ஜங்குக்கெலாம் இடியே விழுந்த மாதிரி இருக்குது. ஏன்னா வயனை அவர் ஃபஸ்ட் சைட்டில் பார்த்தோமே அந்த வீட்டில் பார்த்துருப்பார்ல, அப்பயே அவர் ஒரு நிமிஷம் ஸ்டன் ஆகிருப்பார். சரி அதுக்கப்புறம் ஜிம்மினி நின்று பார்த்துட்டு இருக்கிறத பார்த்தா அம்மா வந்து ஏதாவது சொல்லுவாங்களே அப்படின்னு ஜிம்மினை பிடிச்சி விட்றதுக்கு வந்திருப்பாப்புல. ஆனால் அவருக்கு ஜங்குவுக்கும் வயனை பார்த்தோன்னு பிடிச்சிருக்கும். ஆனால் இப்போ ஜங்குவுக்கு தலையில் இடியே தூக்கி போட்ட மாதிரி, என்னது குழந்தையா அப்படின்ற மாதிரி தான் அவங்களுடைய மனநிலைமை இருக்குது. ஐயோ நம்ம கரெக்ட் பண்ணலாம்னு நினச்சா குழந்தை இருக்கே. அவருடைய மூஞ்சி வந்து பொஸ்ஸுன்னு போயிடுச்சு இது ஜிம்மினா பார்த்துட்டு. என்னடா உனக்கு அந்த பொண்ணு மேலே ஒரு கண் இருந்துச்சு, குழந்தை இருக்குன்னு தெரிஞ்சோன்னே ரொம்ப ஷாக் ஆகிட்ட போல். ஆமாம் ப்ரோ எனக்கு அப்படி தான் இருக்குது. உனக்கு என்ன அப்படி இருக்குது? இல்லை நீ சைட் அடித்ததை நானும் பார்த்தேன். அதான் அந்த பொண்ணு போகும்போதே ஏதோ ஒரு அந்த பால் கிண்ணத்தில் இருக்கிற பாலை வந்து ஒரு டாக் பார்க்குற மாதிரியே நீ பார்த்த ப்ரோ. என்னை பார்த்தா உனக்கு அப்படியே தெரியுது? இல்லை ப்ரோ 10 நாள் பசியில் கிடந்தவன் ஒரு ஃபுட்டை பார்த்தா எப்படி பார்ப்பானோ அந்த மாதிரி பார்த்தா ப்ரோ நீ அந்த பொண்ணை. அப்படியாடா பார்த்தேன் ப்ரோ. இதை பார்க்குறக்கு எப்படி தெரியுமா இருக்குது? லாஸ்ட்டாக பார்க்குற மாதிரி இருக்குது ப்ரோ. நீ ரொமான்டிக்காக பார்க்குற மாதிரி இல்லை. அந்த பொண்ணு செருப்பை கழட்டி அடிச்சிருக்கும் அந்த பொண்ணு பார்த்துருந்தா. உன்னை விட வலிஞ்சேனாடா நான், என்னை விட பயங்கரமாக வலிஞ்ச ப்ரோ. அது சரி. அப்போ நம்ம ஜின்னு பார்த்துட்டு இதெல்லாம் ஜின்னு கேட்டுட்டு, டேய் என்னடா பேசுகிறீங்க? நீங்கள் பேசுகிறது எனக்கே கேட்குதா? அம்மா அப்பாவுக்கு கேட்கலாமாடா? பார்த்து பேசுங்கடா. ஓ சாரி ப்ரோ, அங்கே வரையும் கேட்குதா? நான் இங்கே தாண்டா உட்காந்துருக்கேன், எனக்கு தாண்டா அம்மா அப்பா உட்காந்துருக்காங்க, எனக்கு இந்த சைடு தாண்டா நீங்கள் உட்காந்துருக்கீங்க, பார்த்து பேசுங்கண்ணா. எல்லாம் சோஃபாவும் ஒட்டி இருக்குடா, பார்த்து பேசுங்கண்ணா. வந்த இடத்துல ஏன்டா அப்படி மானத்தை வாங்குறீங்க? சரி ப்ரோ, நீ எப்போ விஷயத்த சொல்ல போகிற? எனக்கு டிவோர்ஸ் கொடுக்கறதுல எந்த விருப்பமே இல்லைடா. ஆனால் அப்பா கொடுக்க சொல்லிட்டாரு, எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரில. ஆனாலும் அவர் சொல்கிறது ரைட்டு தானே. பிடிக்காத ஒருத்தி என்னை எவ்வளோ நாள் தான் வீட்டுக்குள்ளேயே வச்சுட்ருக்கிறது? ஆமாம் ப்ரோ கரெக்ட் தான். இருந்தாலும் நீ கொஞ்சம் பேசி பாரு ப்ரோ. அதுக்கப்புறம் செட் ஆகலை அப்படின்னா நீ டிவோர்ஸ் கொடுத்துருப்போ. நானும் அதுதாண்டா நினச்சிட்ருக்கேன். அம்மா அண்ணி வரல? இல்லை, அண்ணியோடைய அம்மா அப்பா தான் ஊர்லேருந்து வரதா சொல்லியிருக்காங்களா, என் ஒய்ஃபோடைய என் அத்தை மாமா வரேன்னு சொல்லியிருக்காங்கல்ல. ஸோ அதனால தான் அவள் பார்க்க போயிருப்பாள். ஓ சரி. அவங்க வீட்டுக்கு வராங்களா என்ன? ஆமாம் வீட்டுக்கு வராங்க. அப்போ வந்திருப்பாங்களா இனி யாரும்? மேபி டைம் 6:15
அவங்களுக்கு 6 o'clock ஃப்ளைட் இங்கே இருக்குன்னு சொன்னாங்க. ஸோ அதனால் அவங்க வந்திருப்பாங்க. இப்போ இங்கிட்டு ஒயின் அவங்க ஒர்க்கெல்லாம் முடிச்சுட்டு வெளியே வந்து பார்க்குறாங்க. அப்பா வந்துட்டாங்க போல் எல்லாரும். வாங்க ஆண்டி, எப்படி ஆண்டி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன், வாமா வாமா. நம்ம ஜங்குக்கு வந்து ஒயினவே விட்டு குறுக்குன்னு பார்க்குறாரு. ஒயின் வந்து ஜங்குக்கை பார்த்துட்டு இவர் ஏன் இப்படி பார்க்குறாரு? வாங்க, ஓகே, சாப்பிட்றீங்களா ஏதாவது? இல்லைங்க அப்படின்ற மாதிரி ஜங்குக்கு வந்து அப்படியே ஒரு சோல்லெஸ்ஸாக அப்படியே அவருடைய சோல் வந்து வெளியே போயிடுச்சு, லெஃப்ட் ஆயிடுச்சு. அந்த மாதிரி உட்காந்துருக்காப்புல நம்ம மனுஷன் ஜங்குக்கு. நம்ம ஜிம்முன்னு பார்த்துட்டு ஐயோ இவனை தேத்துறது இங்கே ரொம்ப கஷ்டமாச்சே, இவன் ஒன்றுனாலே 2ன்னு புஷ்ஷுன்னு உட்கார்றாடாச்சே. அது சரி. நம்ம ஒயின் வந்து ஜங்குக்கை பார்த்துட்டு ஏங்க நீங்கள் ரொம்ப டல்லாக இருக்கீங்க? அவர் எந்த பதிலுமே சொல்லலை. அப்போது ஜிம்மின் வந்துட்டு அது ஒன்றும் இல்லைங்க, அவனுக்கு பிடிச்ச பொருள் ஒன்று அவனுக்கு கிடைக்கும் அப்படின்னு நினச்சான். ஆனால் அந்த பொருள் வேற ஒருத்தருக்கு இப்போ சொந்தம் அப்படின்றத அவனால் ஏற்றுக்க முடியலைங்க. நம்ம ஒயின் வந்து அப்படியே பார்க்குறாங்க, என்னடா இவங்க அப்படி பேசுகிறாங்க, புரியாத மாதிரியே பேசுகிறாங்க. அந்த மாதிரி நம்ம ஒயின் மேலேருந்து கீழே வரையும் ஜிம்மினை பார்க்குறாங்க. நம்ம ஜின்னு பார்த்துட்டு ஏங்க சாரிங்க, அவன் எப்படிதாங்க லூசு மாதிரி வளருவான். நீ அமைதியாக இருந்து தொலைடா. ஒன்றும் இல்லைங்க, அவனுக்கு கொஞ்சம் மைண்ட் அப்செட்டாக இருக்கான், அவன் ஃப்ரெண்டு கூட சண்டை. ஸோ அதனால தான். ஃப்ரெண்டு கூட சண்டைனா அதை பேசி தீர்த்துக்கலாமே, அதுக்கு எதுக்கு நீங்கள் இவ்வளோ டல்லாக இருக்கீங்க? கவலைப்படாதீங்க, எல்லாம் சரியாக போய்டும் ஒரு நாள். நம்ம ஜங்குக்கு நீ எங்கிட்ட சரியாகிறது, என்னுடைய லைஃப்பை தான் அந்த கார்டு பிடுங்கிட்டாரு, கொடுத்த மாதிரி கொடுத்து பிடுங்கிட்டாப்புல. அது நாளைக்கு சேரப்போகுதுன்றது நம்ம ஜங்குக்கு தலைக்கு தெரியலை. சரி, ஓகே. இப்போ நம்ம ஒயின் வந்து வெளியே பார்க்குறவங்க என்னடா சவுண்டு அப்படின்னு பார்த்தா அந்த சாப்பாடெல்லாம் இருக்குல்ல, அந்த சாப்பாடெல்லாம் வந்து இறங்குது. நம்ம ஜங்குக்குடைய அம்மா வந்து பார்க்குறாங்க, என்னப்பா சாப்பாடெல்லாம் ஆர்டர் பண்ணியிருக்கீங்க? ஆமாம் ஆண்டி, பார்ட்டியில், ஸோ அதனால் கொடுக்கலாம், யாருக்கும் சாப்பாடு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்பா தான் ஆர்டர் பண்ணி கொண்டு வந்தாங்க. எனக்கு தெரியாது, என் தங்கச்சி தான் எனக்கே சொன்னான். எதுக்கு இதெல்லாம்? அப்போது நம்ம ஒயினுடைய அம்மா இதெல்லாம் என்னங்க இருக்குது, ஒரு நாள் நம்ம போட போகிறோம், இதனால என்ன இருக்குது? எங்கள் ஊரில் இந்தியாவிலலாம் பால் காய்ச்சி கொடுப்போம், இங்கே வந்து அப்படி கொடுத்தா யாரும் எது பண்ணுவாங்களான்னு தெரியலை, இது பண்ணுவாங்கன்னு குடிப்பாங்களான்னு தெரியலை. இங்கே இருக்க அந்த சடங்கு சம்பிரதாயம் இங்கே இருக்கிறவங்களுக்கு தெரியாது. ஸோ அதனால தான் நான் வந்து சாப்பாடாக ஆர்டர் பண்ண சொன்னேன் என் ஹஸ்பண்டுக்கிட்ட. சரி, ஓகே, சரி வாங்க சாப்பிடலாம் அப்படின்னு இன்னும் 4-5 பேர் அந்த பக்கத்து வீடு, இந்த சைடு வீடு, அந்த சைடு வீட்டிலலாம் வந்திருப்பாங்க. அவங்க எல்லாருக்கிட்டே அவங்க எல்லாரையும் கூப்பிட்டு போயிட்டு அவங்க சாப்பாடையும் போட்டு அவங்க ரேண்டமாக பேசிகிட்டு இருக்காங்க. அப்போது ஜின், அதாவது ஒயினுடைய அம்மா வந்து ஜின்னை பார்த்துட்டு இவருக்கு வந்து மேரேஜ் ஆகிடுச்சா, இவங்க தான் உங்கள் ஃபஸ்ட்டு பொண்ணு பையனா? ஆமாம், அவன் தான் என்னுடைய ஃபஸ்ட்டு பையன், இது என்னுடைய 2வது பையன், இது என்னுடைய 3வது பையன். ஃபஸ்ட்டு பையன் நேம் வந்து கிம் சியோக் ஜின், 2வது பையன் பேர் வந்து பார்க் ஜிமின், 3வது பையன் பேர் வந்துட்டு ஜியான் ஜங்குக். ஓ சரி சரி சரி. அப்போது உங்கள் பொண்ணுங்களுடைய நேமு? என்னுடைய பொண்ணு நேம் வந்து ஒருத்தி பேர் வந்து வயன், இன்னொருத்தி பேர் மினி. ஓ சரி சரி. இப்போ பாப்பா அவள் வந்து சிஇஓவாக இருக்கா. இந்தியாவில் எங்களுக்கு ஒரு கம்பெனி இருந்துச்சு. இப்போது என்னுடைய 2வது பொண்ணுக்கு இங்கே காலேஜ் அட்மிஷனுக்கு வந்தனால நாங்கள் இங்கே வந்துட்டோம். கொரியாலேயுமே அவளுக்கு ஒரு கம்பெனி இருக்குது, அதை இங்கே பார்த்துட்டு அவளுடைய ஃப்ரெண்டை இந்தியாவில் பார்க்க சொல்லிட்டு அவள் இங்கே வந்துட்டாள். முடிஞ்சிருந்தால் அவளும் இருந்திருக்கலாம். சரி, அவளும் இங்கே எங்கள் கூட வரேன்னு சொல்லிட்டு அவளுமே வந்துட்டாள். ஓ சரி சரி. இந்த மாதிரி பொண்ணு கிடைக்கிறதுலாம் ரொம்ப அபூர்வங்க. தங்கச்சிக்காக அம்மா அப்பாக்காகலாம் விட்டு கொடுக்குற பொண்ணு ரொம்ப அபூர்வம். சரி, உங்களுக்கு ஃபஸ்ட்டு பையனுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? அதுவா, ஆயிடுச்சுங்க. ஆனால் அந்த பொண்ணுக்கு தான் பிடிக்கல. ஏன், என்னாச்சு? அந்த பொண்ணுக்கு பிடிக்காம நாங்கள் பண்ணி வச்சோம், அதனால அந்த பொண்ணுக்கு பிடிக்கல. ஸோ சேர்ந்து வாழ மாட்டேன்னு சொல்கிறாப்ல. சரி விடுங்க, பிடிக்கலன்னா இப்போ என்ன, டிவோர்ஸ் பண்ணி விட்டுட்டு வேறு பொண்ணு கல்யாணம் பண்ணி வைக்கணும்ல, எதுக்கு 2 பேரையும் ஃபோர்ஸ் பண்ணி இப்படி வாழ வச்சுட்டு என்ன நீங்களே இதவே சொல்கிறீங்க? ஆமாங்க, பிடிச்சிருந்தாதாங்க ஒருத்தங்களை பிடிச்சிருந்தாதாங்க வாழ முடியும். நீங்கள் என்ன எந்த காலத்தில் இருக்கீங்க? இன்னும் அந்த காலத்தில் இருக்கிற மாதிரி பிடிக்கலைனாலுமே வாழ்ந்து தான் ஆகணும், குழந்தை பெற்று தான் ஆகணும். எந்த பிள்ளைங்களும் இப்போ அப்படி கிடையாதுங்க. என் பொண்ணவே எடுத்துக்கோங்க, நீ ஒரு கல்யாணம் பண்ணி கொடி அப்படின்னா அவளுக்கு பிடிச்சிருந்தா மட்டும்தாம்மா நான் பண்ணுவேன், எனக்கு பாப்பா இருக்கா ஓகே அப்படின்ற மாதிரி அவள் போயிடுவா. இல்லைன்னா
உட்காந்து கத்துவா. இப்போ நான் ஏதாவது சொன்னேன்னு வச்சுக்கோங்களேன், தாட்டு போட்டுன்னு கத்துவா. நல்ல நேரத்தில் இருக்கும்போது, அதாவது நல்ல மூட்டில் இருக்கும்போது சொல்லுங்கள், அவள் எனக்கு அட்வைஸ் பண்ணிவிட்டு எனக்கு புரிக்கிற மாதிரி சொல்லிட்டு போயிடுவா. ஏதோ ஒர்க் டென்ஷனில் போயிட்டு, பாப்பா நீ இன்னொரு மேரேஜ் பண்ணிக்கோ, பாப்பா இருக்கா, பாப்பாவுக்கு ஒரு அப்பா வேணும்னு சொன்னேன்னு வச்சுக்கோங்களேன், உட்காந்து கற்று நைட் ஃபுல்லாக கத்துவா, நினச்சி கத்துவாங்க. ஸோ அதனால் அவளுக்கு பிடிச்சிருந்தா மட்டும் ஓகேன்னு சொல்லிட்டு, அதே மாதிரி தான் ரெண்டாவது பொண்ணுக்கும் அவள் காலேஜ் முடிச்சு ஒர்க் போயிட்டு யாரை பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு கை காமிக்கிறாள். அந்த பையனைத்தான் நானும் என் ஹஸ்பண்டு கல்யாணம் பண்ணி வைப்பேன். பிடிக்காம இங்கே எதுவுமே கிடையாதுங்க. நம்மளுடைய ஜங்குக்குடி அம்மாவுக்கு அப்போ தான் மண்டையிலே பல்ப் எரியுது. பிடிச்சிருந்தா தான் வாழ முடியும் போல் இந்த காலத்தில். சரி ஓகே, அவங்க வாழ்க்கை. நான் இனிமேல் என் பையனுக்கு வந்து இன்னும் கல்யாணம் பண்ணி வச்சுக்கிறேன். கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்கு என்ன வயசு? இப்போவே 29 ஆயிடுச்சு. நீ பொண்ணு பார்த்து கல்யாணம் பண்ணிக்கிறதுக்குள்ளே அவனுக்கு 31 வயசு ஆயிரும். எனக்கு என்ன பண்ணுறேன்னு தெரியல. அவங்க புலம்புறாங்க மனசுக்குள்ளே. அப்போ நம்ம பையனுடைய அம்மா, என்னங்க என்னாச்சு? இல்லை ஒன்றும் இல்லைங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரேண்டமாக அந்த பக்கம் பேசிகிட்டு இருக்காங்க. அதே மாதிரி தான் இங்கிட்டு நம்ம ஜின் ஜங்குக்கு ஜிமின் 3 பேர் ரேண்டமாக பேசியிருக்காங்க. அவங்க ஒயினுடைய அப்பாவும் ஜங்குக்குடைய அப்பாவும் அவங்க பாட்டு பேசிட்டு வந்த கெஸ்ட் எல்லாம் அவங்க பேசிட்டு சாப்பிட்டு அவங்கவுங்க கிளம்பிட்டாங்க. இப்போ லாஸ்ட்டாக இருக்கிறதுனா இன்னும் 2 குடும்பம், அப்புறம் இங்கிட்டு நம்ம ஜங்குக்கு ஜிமின் 3 பேர் தான். நம்ம ஜின்னுக்கும் சரி ஜங்குக்கும் சரி பித்து பிடிச்ச மாதிரியே இருக்காங்க 2 பேரும். இப்போ ஜிமினா தான் நல்லா உட்காந்து சைட் அடிச்சுட்டு இருக்காப்புல. ஜின்னு ஜங்குக்கு பார்த்துட்டு, நம்ம 2 பேரும் என்ன கவலையில் இருப்போம், அவனை பாரு என்ன பண்ணிக்கிட்டு இருக்கான்னு. அப்போ நம்ம இந்த சைடு ஜிமினா சைடு பார்த்தோம் அப்படின்னா, ஜிமினா வந்து மினிக்கிட்ட, ஆமாம் இது உங்கள் அக்காவோட குழந்தையா? ஆமாம் அது எங்கள் அக்காவோட குழந்தை தான். ஏன் எங்கள் அம்மா தான் சொன்னாங்களே, உங்களுக்கு தெரியாதா? இல்லை ஆமாம் அவங்க மாமா, இந்த மாமா தான் உங்கள் அக்காவுடைய ஹஸ்பண்டு. இல்லை அவர் இல்லை. இல்லையா? ஏன் என்னாச்சு? அவர் இறந்துட்டாரா? எப்போ? அவன் ஜிமினை வந்து மினி மேலேருந்து கீழே வரையும் பார்த்துட்டு, ஏம்மா நீ இப்படி பார்க்குற? இல்லை ஏன் இத்தனை கேள்வி கேட்குறீங்க? இறந்துட்டாருன்னா விடுங்களேன், எதுக்கு இவ்வளோ கேள்வி கேட்குறீங்க? அது எங்கள் அக்காவுடைய, விடுங்களேன் அது எங்கள் அக்காவுடைய பர்சனல், அது எதுக்கு இப்போ உங்களுக்கு? சரி ஓகேம்மா ரைட்டு விடு. ஆமாம் நீ என்ன படிக்கிற? நான் இப்போ தான் காலேஜ் ஜாயின் பண்ண போகிறேன். நாளை கழிச்சு எங்கள் அக்காவை கூட்டிகிட்டு போகணும். நீ வேணால் நான் சொல்கிற காலேஜில் போய் நீ கேளு, நீ என்ன குரூப் எடுக்க போகிற? நான் வந்து இந்த மாதிரியான ஒரு குரூப் அவங்க சொல்கிறாங்க. அப்படியா? நீ வந்து நான் சொல்கிற காலேஜ் நீ போய் பார்த்த அப்படின்னா இந்த குரூப் வந்து அங்கே இருக்குது. ஃபீஸும் கம்மி தான், ஸ்காலர்ஷிப் கிடைக்கும், நல்ல பெனிஃபிட் உனக்கு. அப்படியா? சரி இந்த காலேஜ் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஒரு கொரியாவில் ஒரு காலேஜ் சொல்கிறாங்க நம்ம ஜிம்மின். சரி நான் எங்கள் அக்கா கிட்டே சொல்கிறேன். சரி ஓகே. சரி உன்னுடைய ஃபோன் நம்பர் கிடைக்குமா? நம்ம மினி வந்து டக்குன்னு ஜிம்னு பார்த்துட்டு, என்ன இவ்வளோ பச்சையாக கேட்டுட்டீங்கன்ற மாதிரி தான் பார்க்குறாங்க. நம்ம ஜிம்மின் பார்த்துட்டு, பச்சையாக கேட்குறது மட்டும் நினச்சிக்காதீங்க, எனக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா அந்த பொண்ணுக்கிட்ட நம்பர் வாங்க. அப்போ மினி பார்த்துட்டு குறுக்குன்னு முறைச்சி பார்க்குறாங்க. நீங்கள் நினைக்கிற மாதிரி இல்லை, நான் அவ்வளோ பொண்ணுக்கிட்ட நம்பர்லாம் வாங்கி வைக்கல, சும்மா பேசுவேன் ஃப்ளர்ட் பண்ணுவேன் பொண்ணுங்கக்கிட்ட. சரி ஓகேங்க, இந்தாங்க என் நம்பர். என்னங்க கெட்டணுமே கொடுத்துட்டீங்க. என்னை பொறுத்த வரையும் மனசில் நான் எதுவும் வச்சுட்டு இருக்க மாட்டேன், பட்டுன்னு பேசிட்டு போயிடுவேன். அந்த மாதிரி தான் எனக்கும் உங்களை பிடிச்சிருக்கு. உங்களுக்கு என்ன பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா இந்த நம்பருக்கு நீங்கள் ஒரு ஹாய்னு மெசேஜ் போட்டு ஏதாவது ஒரு சிம்பிள் அனுப்புங்க. அந்த சிம்பிளை வச்சு நான் வந்து ஓகே அப்படின்றத நான் வந்து அஷ்யூம் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? கன்ஃபார்ம் பண்ணிக்கிறேன். சரி பின்னா அங்கிட்டு ஜிம்மினுக்கும் மினிக்கும் அங்கிட்ட ஒரு லவ் ட்ராக் போயிட்டுருக்கு. நம்ம ஜங்குக்கும் ஜின்னும் பார்க்குறாங்க. அது சரி இப்போ தான் பார்த்தான். 12th தான் இப்போ தான் முடிச்சிருக்கான். அந்த பொண்ணு ப்ரப்போஸ் பண்ணுது, எனக்கும் தான் இருக்கானே என் பொண்டாட்டி அப்படின்ற மாதிரி நம்ம ஜின்னுக்குலாம் ஒரே புலம்பல். நம்ம இந்த படம் சூர்யா மாதிரி தான், எம்மா காதல் பொண்ணம்மா தான் நம்ம ஜின்னு அந்த நிலைமைக்கு போயிட்டாப்புல. நம்ம ஜங்குக்கெலாம் வாழ்வே மாயம் அப்படின்ற மாதிரி உட்காந்துருக்காப்புல. ஏன்னா அவருக்கு இப்போ தான் ஒரு லைஃப் அமைஞ்சு ஒரு மாதிரி இருந்துச்சு, அது பொட்டுன்னு போயிடுச்சு. ஆனால் அவருக்கு தெரியாதுல்ல அது வந்து நாளைக்கு அவருக்குன்னு எழுதி வச்சதுன்னு. இப்போ நம்ம இந்த சைடு அருரா சைடு காமிச்சோம் அப்படின்னா, அருரா வந்து அவங்க அம்மா அப்பா அவங்க தங்கச்சி ஜோவை கூட்டிகிட்டு இப்போ வீட்டுக்கு நேராக வந்துட்டாங்க. வந்து நம்ம அருராவுடைய அம்மா பார்க்குறாங்க, என்னடி வீட்டில் யாருமே காணோம்? அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா, அந்த வீட்டில் பார்ட்டி வச்சுருக்காங்களாம்மா, ஸோ அதனால தான் அங்கே போயிருக்காங்க. அவங்க இன்வைட் பண்ணி என்னையும் கூப்பிட்ருந்தாங்க,
இல்லை என்னால் வர முடியாது, நான் அம்மா அப்பாவை கூப்பிட போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் இட்டு வந்துட்டேம்மா. ஏன்டி அத்தைக்கிட்ட இப்படிலாம் சொல்லக்கூடாதுடி. நான் இருக்கிற பதில தாம்மா சொல்ல முடியும். அதுக்காக நான் எல்லாத்துக்கும் தலையாட்டிட்டு போக முடியாது. நீ பேசுகிறதுலே தெரியுதுடி, நீ இன்னும் வாழ்க்கையை ஸ்டார்ட் பண்ணலம்மா. இப்போ எதுக்கு நீ வந்தோமே இந்த வாழ்க்கையை ஸ்டார்ட் பண்ணலையா, அது எதுன்னு பிடிச்சி இழுத்துட்டு இருக்க? உனக்கே தெரியும் அது எப்படி நடந்த மேரேஜ் அப்படின்னு. சும்மா அதை விட்டுட்டு நீ பேசாத. வந்தியா, என்ன பண்ணுமோ அதை பண்ணிவிட்டு நீ கிளம்புற வழியை பாரு. இல்லை இருக்கியா இரு, ஆனால் என்ன உங்களுக்காம இரு. ஒன்றே துரத்த போகிறது இல்லை நான். நீ இன்னும் 1 மாதம் ஏன் 1 இயர் இங்கே இருந்த வாழ்க்கை முழுக்க இங்கே இருந்தால் கூட எனக்கு சந்தோஷம்தான். ஜோவையும் பார்த்துட்டு இங்கேயே நீ ஒரு வீடு எடுத்து கூட நீ இங்கே இருந்தாலும் எனக்கு சந்தோஷம்தான். ஆனால் அதை விட்டுட்டு நீ வந்துட்டு நீ வாழ்க்கையை ஸ்டார்ட் பண்ணி இப்படின்றேன்னா நான் அவ்வளோதான் பார்த்துக்க. நான் கடுப்பாயிடுவேன். அப்புறம் நம்ம ஆர்ராவுடைய அப்பா பார்த்துட்டு, இப்போ எதுக்குடி நீ அவளை பிடிச்சி கத்திக்கிட்டு இருக்க? நம்ம தான் அவளுக்கு பிடிக்காம கல்யாணம் பண்ணி வச்சிட்டோன்னு சொல்லியாச்சுல்ல, இப்போ எதுக்கு நீ வந்துட்டு அவளை பிடிச்சி கத்திக்கிட்டு இருக்க? அப்போ அந்த டைமில் நம்ம ஜங்கு ஃபேமிலி எல்லாருமே உள்ளே வந்துட்டாங்க. என்னடா வீட்டுக்குள்ளே சவுண்டு கேட்குதுன்ற மாதிரி தான் நம்ம இவங்களுடைய ஜின்னுடைய அம்மாலாம் பார்க்குறாங்க. சமந்தி வாங்க சமந்தி அப்படின்னு ஓடி போய் அவங்க, அதாவது நம்ம ஆர்ராவுடைய அம்மா வந்து ஹக் பண்ணிக்கிட்டாங்க. எதுக்கு சமந்தி கத்துறீங்க? வந்தோமே கத்துறீங்க, உட்காருங்க. அது ஒன்றும் இல்லை சமந்தி, இவளை தான் பிடிச்சி கத்திக்கிட்டு. ஏன் என்னச்சு, எது தப்பு பண்ணிட்டாலாம்? அதெல்லாம் இல்லை, ஒன்றும் இல்லை சமந்தி. அப்போ நம்ம அருளாவுடைய மாமா இருக்கார்ல, அவர் வந்து அவங்களுடைய ஃப்ரெண்டு பார்த்துட்டே, வாடா எப்படா இருக்க, பார்த்து 2 வருஷம் ஆச்சு. ஆமாடா, எனக்கு அங்கே கம்பெனி இருக்குல்ல, ஸோ அதனால தான் இங்கே வரது கிடையாது. எனக்கும் டைம் இருக்க மாட்டேங்குது. பிள்ளை, ஒய்ஃபு, அந்த கம்பெனி அப்படின்னே வாழ்க்கை போகுதுடா. சரி வாங்க சாப்பிடலாம். இல்லைடா, வரும்போதே நாங்கள் 4 பேர் சாப்பிட்டு தான் வந்தோம். நீங்கள்? நாங்களும் இந்த இன்வைட் அந்த பார்ட்டியில் போய் சாப்பிட்டோம். என்ன பார்ட்டி? அதான் எதிர்த்த வீட்டில் புதுசாக குடி வந்திருக்காங்க, ஸோ அதான் பார்ட்டி வச்சாங்க. சரி. ஆமாம், நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும்டா. என்ன பேசணும்டா? நீ வாங்க எல்லோரும் உட்காருங்க. அருணா வந்து உட்காருமா. ஜின் நீ வந்து உட்காருடா. அருணா பார்க்குறாங்க, என்ன எதுக்கு திடீர்னு பேசணும் கூப்பிட்ற மாதிரி அருணாவுக்கு ஒரே டவுட்டாக இருக்குது. நம்ம அருணாவும் வந்து ஒரு சிங்கிள் சோஃபாவில் உட்காந்துட்டாங்க. நம்ம அருணா அம்மா பார்த்துட்டு, அங்கே போய் உட்காரு, அங்கே போய் ஜின்னுக்கிட்ட உட்காருன்ற மாதிரி கண்ணை காட்டுறாங்க. அருணா அதெல்லாம் கண்டுக்கவே இல்லை. நான் உன்னை கண்டுக்கிட்டா தானே நீ திட்டுவ, ஏதாவது சொல்லுவன்ற மாதிரி அருணா அந்த பக்கமாக மூஞ்சி திருப்பிட்டு, அதுதான் அவங்க மாமா இருக்கிற பக்கமாக மூஞ்சி திருப்பிட்டு பார்த்துட்டே இருக்காங்க. அவங்க மாமா வந்து பெருசாக ஒரு பிரீத் விட்டுட்டு, இப்போது நான் உங்ககிட்ட எல்லாருக்கிட்டே ஒரு விஷயம் சொல்ல போகிறேன். அவங்க ஃப்ரெண்டு, அதாவது நம்ம அருணாவுடைய அப்பா பார்த்துட்டு, என்னடா என்ன சொல்ல போகிறேன்? எல்லாம் நம்ம பசங்க விஷயம் தான்டா. ஏன் என்னாச்சு நம்ம பசங்களுக்கு? அது ஒன்றும் இல்லை, உன்னுடைய பொண்ணுக்கும் என் பையனுக்கும் நீ எப்படி கல்யாணம் பண்ணி வச்சான்னு உனக்கு தெரியும்ல. அவளுக்கு, அதாவது அருணாவுக்கு இந்த மேரேஜில் இஷ்டம் இல்லை. ஜின்னுக்கு இஷ்டம் இல்லாமல் இருந்தாலும் அதுக்கப்புறம் அருணாவை பிடிச்சிச்சு. ஆனால் அருணாவுக்கு இந்த லைஃப்பில் இஷ்டம் இல்லைன்னு எனக்கு தெரியுது, சரியா? இப்படி விருப்பமே இல்லாத பொண்ணை வந்து ஃபோர்ஸ் பண்ணி இப்படி வாழ வைக்க முடியாது. கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க. நம்ம என்ன பண்ணுவோம், அவங்களுக்கு டிவோர்ஸ் வாங்கி கொடுத்துட்டு, நம்ம அருணா என்ன லைஃப் ஆசைப்படுறாளோ அந்த லைஃப்பில் அவள் இருக்கட்டும். என் பையன் என்ன லைஃப்பில் ஆசைப்படுறானோ அந்த லைஃப்பில் அவன் இருக்கட்டும். நம்ம ஃபோர்ஸ் பண்ண வேணாம் அவங்கள. அதுக்காண்டி தான் நான் இப்போ எல்லாத்தையுமே டப்புன்னு போட்டு உடைக்கிறேன். டப்புன்னு போட்டு உடைக்கிறதுல இங்கே எந்த ப்ராப்ளமே கிடையாது. எதுவுமே மனசில் வச்சுக்கிட்டு எதுவும் பேசக்கூடாது. அப்போ நம்ம அருணா அம்மா, ஐயோ எதுக்கு இப்படிலாம் பேசுகிறீங்க, நான் அவகிட்ட சொல்லி இருக்கா இப்படி இதனால தான் என் பொண்டாட்டிக்கும் உங்களுக்கும் இதுதான் வேலை. நான் ஃபோர்ஸ் பண்ணி வாழ வைக்கிறேன்னு சொல்கிறதுனால தான் பிள்ளைங்க ஒரு கட்டத்தில் அவங்களே பிடிக்காமல் போயிடுது. நீங்களா விட்டாலா கூட அவங்க ஏதோ சரி ஓகே அப்படின்ற மாதிரி அவங்க லைஃப்பை வாழ்வாங்க. நீங்கள் ஒவ்வொரு டைமும் ஃபோன் பண்ணி நீ வாழ்ந்தியா, நீ லைஃப்பை ஸ்டார்ட் பண்ணியா, 4 வருஷம் ஆச்சு, 3 வருஷம் ஆச்சு, 5 வருஷம் ஆச்சுன்னு சொல்கிறதுனால தான் அவங்களே பிடிக்காமல் போய்க்குது. யாரையுமே நீ இந்த லைஃப்பில் நீங்கள் ஃபோர்ஸ் பண்ணாதீங்க. நான் டிவோர்ஸ்க்கான எல்லா ஒர்க்கையுமே நான் வந்து என்னுடைய ஃப்ரெண்டு லாயர் மூலியமாக பார்த்துட்டேன். என் ஃப்ரெண்டு ஒருத்தன் லாயராக என் கொரியாவில் இருக்கான். நான் அவனை வச்சு எல்லாமே பண்ணிட்டேன். நாளைக்கு அந்த டிவோர்ஸ் நோட்டீஸ் வந்துடும். நீங்கள் 2 பேருமே ஹெல்ப் பண்ணி மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங்கில் நீங்கள் 2 பேரும் பிரிஞ்சிருங்க, ஓகேவா? நம்ம அருணாவுடைய கண்ணுலலாம் அப்படியே பிரைட்டாக ஆகுது. நம்ம அருணா அம்மா பார்க்குறாங்க, எவ்வளோ சந்தோஷமாக இருக்காங்க. அருணாவை மண்டையில் குட்டி என்னடி பண்ணி வச்சுருக்க, அவர் வந்து சொல்கிற அளவுக்கு பண்ணி வச்சுருக்க. அப்போ நம்ம அருணாவுடைய மாமா வந்துட்டு, இப்போ எதுக்கு தங்கச்சி நீ இப்போ நீ அவளை போட்டு அடிச்சிட்டு இருக்க? இல்லைண்ணா, நானே எத்தனை தடவை சொல்கிறது, இப்போ தான் சொன்னேன் அவளுக்கு பிடிக்காத லைஃப்பை நீ ஃபோர்ஸ் பண்ணி வாழ வைக்காத அப்படின்னு.
அப்போது நம்ம அரோராவுடைய மாமாவுக்கு வந்து ஒரு கால் ஒன்று வருது. எடுத்து பார்த்தா அவருடைய லாயர் ஃப்ரெண்டு தான். என்னடா சொல்கிறா, இந்த டயத்தில் கால் பண்ணியிருக்கேன். இல்லைடா, நான் ஒரு மந்த்துக்கு வெளியே போகிறேன், எனக்கு வெளியே ஒரு சின்ன கேஸ் ஒன்று இருக்குது, வரதுக்கு 2 மாதமோ 1 மாதமோ ஆகும். அப்போது என்னுடைய ட்ரெஸ்ஸை நான் இப்போயே வீட்டுக்கு வந்து கொடுத்துட்டு போகிறேன். இப்போயே நீங்கள் கையெழுத்து போட்டு மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டில் கொடுத்துட்டாங்கன்னா இப்போவே எல்லாத்தையும் நான் முடிச்சிடலாம்டா ஆன்லைன்லேயே. சரி ஓகேடா, நீ வீட்டுக்கு வா. சரி, நான் வித்தின் 5 மினிட்ஸில் நான் வந்து வீட்டுக்கு வரேன். சரி ஓகே அப்படின்னு அவங்களுமே காலை கட் பண்ணிட்டாங்க. ஓகேடா, இந்த பாட்டை நான் இதோட முடிச்சுக்கிறேன். நெக்ஸ்ட் பார்ட் சூன் போட்டுறேன்டா. பை டியர் செல்ல குட்டீஸ்.